ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அப்போ கூட இந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதை அப்படியே வெளியே கொண்டு வரணும்னா முதலாவது உங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும்போது இந்த சமாதானம் எப்படி பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு போகுது பேச போறேன். சமாதானத்துக்கும் பரிசுத்தத்துக்கு இருக்கிற தொடர்பு, சமாதானத்திற்கும் விசுவாசத்துக்கும் இருக்கிற தொடர்பு, சமாதானத்துக்கும் ஞானத்திற்கும் இருக்கிற தொடர்பு, சமாதானத்துக்கும் தேவ நீதிக்கும் இருக்கிற தொடர்பு. இந்த ஒன்று மட்டும் உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், எல்லாமே சக்கா 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 சக்கான்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, கடந்த சில வாரங்களாக நாம் தேவனுடைய ராஜ்யம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டு வருகிறோம். த கிங்டம் ஆஃப் காட். ஆமென் சொல்லுவோம். ஸோ வாட் ராஜ்யம்னா என்ன, ராஜபுத்திரர்னா என்ன, தேவபுத்திரர்னா, அடுத்து ராஜானா என்ன, ராஜ யோக்கியம்னா என்ன, ராஜ மேன்மைனா என்ன, ராஜ வஸ்திரம்னா என்ன, இப்படி ராஜரீகமான விஷயங்களை நாம் பார்க்க துவங்கி இருக்கிறோம். ஸோ போன வாரம் பார்த்தோம், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். ஆமேன். அப்போ அந்நியன்ன ஒன்று நீங்கள் அங்கே போயிடக்கூடாது, விக்ரம் ஏரியாவுக்கு. பரதேசின ஒன்று யார் பாலாவுக்கு போயிடக்கூடாது. ரெண்டுமே தமிழ் படமாக இருந்தாலும் நான் அந்த அந்நியனே அந்த பரதேசியை சொல்லலை. நான் பைபிள் சொல்கிற அந்நியனே, பைபிள் சொல்கிற பரதேசி பேசுகிறேன். அந்நியன் என்றால் இந்த உலகத்துக்கு நாம் அந்நியராக இருக்கிறோம். பரதேசி என்றால் இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தின் சட்டத்திட்டங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்கிற சட்டத்திட்டங்கள், ஆவி மண்டலத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்கள். மனுஷன் பிறக்கணும், மனுஷன் இறக்கணும், வாழ்க்கையில் மேடு பள்ளம் இருக்கும், கல்யாணம் ஆனால் காந்தி வாங்கி தந்த சுதந்திரம் போச்சு, இப்படி சில சட்டங்கள் இருக்கு பாருங்க. இது நம்மை ஆளுகை செய்ய முடியாது. நான் ஏனென்றால் நாம் பரதேசியாக இருக்கிறோம். இந்த உலகத்துடைய வியாதிக்கும், இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கும், இந்த உலகத்தினுடைய நீதிகளுக்கும் நம்ம டிட்டாச் ஆகி நம்ம பரலோக ராஜ்யத்தின் குடிமகன்களாக இருக்கிறோம். We are living in the extension of heaven. We are not living on the earth. We are living in the extension of heaven. ஹெவனுடைய எக்ஸ்டென்ஷனில் நம்ம இருக்கிறோம். அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு பேர் என்ன? கிங்டம் ஆஃப் காட் ஆர் கிங்டம் ஆஃப் ஹெவன். பரலோகம் அங்கே இருக்கிறது, பரலோக ராஜ்யம் இங்கே இருக்கிறது. பிரிட்டன் அங்கே இருந்தது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கே இருந்தது. அதனால we were under the government of Britain. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே இருந்தனால பிரிட்டனுடைய ஆளுகை இந்தியாவில் இருந்தது. அதனால தமிழ் பேசிக்கிட்டு இருந்தவன்ல என்ன பேச ஆரம்பிக்கிறான்? இங்கிலீஷ் பேசுகிறான். அப்போ வேட்டி கட்டிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் சார்னா எங்கள் மேலே அந்த எக்ஸ்டென்ஷன் வந்தனால எங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாம் அந்த பிரிட்டன் மக்களை ஒட்டியதாக மாறிவிட்டது. அப்படிதான் பரலோக ராஜ்யம் நமக்குள் வரும்போது நம்முடைய பாஷை, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய மனது எல்லாமே பரலோகத்துடைய ரிஃப்ளெக்ஷனாக என்ன செய்யுது? மாறுது. We are under the government of king, government of heaven. We are in the kingdom of God. அதனால நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். 10 பேருக்கு அந்த வியாதி வந்திருக்கான், செத்துருக்கானா, நீங்க சாக மாட்டீங்க சார். ஏனென்றால் நீங்கள் இந்த உலக உரியவர்கள் அல்ல. ஆமேன், 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 ஆமேன். யாருக்கோ எதுவோ நடந்துச்சுன்னா அதுக்காண்டி உங்களுக்கு அது நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் அந்நியரும் நாம் பரதேசிகளுமா இருக்கிறோம். நாளைக்கு காலையில் எல்லாருமே ஆதார் கார்டை சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சட்டம் வந்துச்சுன்னா, இந்த லோக்கலில் சுற்றிக்கிட்டு இருக்க 2 ஃபாரினர்ஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த சட்டம் எங்களை, ஆமாம் நான் என்ன சொல்கிறேன், இந்த சட்டம் நம்மளை பாதிக்காதுன்னு இந்தியன் கவர்மெண்ட் ஐபிசி சட்டத்தை பேசலை. அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர் அல்லன்னு சொல்லி ரைட் சைடு வண்டி எடுத்துட்டு நீங்கள் போயிட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ உலகத்துக்குரியவர் அல்ல மகனே, நீ என்கிட்ட வந்து
அப்படி ஆகி போயிடும். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஐபிசி சட்டத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்லன்னு நான் சொல்லலை, மேலான எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படி. நான் என்ன சொல்கிறேன், ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்க சட்டத்துக்கு. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஸோ பிசாசுடைய சட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அது என்னன்னா, வியாதி, வறுமை, தரித்திரம், வேதனை, கவலை, கண்ணீர், கஷ்டம், தீராத பிரச்சனை, ஓயாத ஒழுக்கு. இது எல்லாம் இந்த உலகத்தின் சட்டதிட்டங்கள். ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தானே சார் இருக்கு, நமக்கு இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீர்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம்னா லிப்டிக் போடுறதும் கண்ணுக்கு மை போடுறதும் கிடையாது. அது ஒத்த வேஷம் கிடையாது. ஆமா, எல்லாருக்கும் மழை பெஞ்சிச்சு, காய்ச்சல் வருது, எனக்கும் வரும் சார் அப்படின்னீங்கன்னா நீங்க ஒத்த வேஷம் தரிக்கிறீங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமான பரிபூரணமான சித்தம் இன்னது என்பதை அறிந்து, சித்தம் என்ன, நான் வியாதி இல்லாமல் இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்பதுதான் தேவ சித்தம். அந்த சித்தத்தை நீங்கள் அறியும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீ தரிக்க மாட்டீங்க. நீ எல்லோரையும் போல சோர்ந்து போக மாட்டீங்க. நீங்க எவர் ரெடி. ஆமா, நீங்க உங்களுக்குள்ள நீதியின் ஊற்று, சந்தோஷ ஊற்று பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். நீங்க 325 நாளும் பிரைட்டா தாங்க இருப்பீங்க. ஏன்னா உலகம் எடுக்கக்கூடாத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். என்னமா இருக்கிறியா? ஆமா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். ஆகையால் உங்க மேல கடவுளுடைய ஆளுகை இருக்கு. ஆளுகை இருக்கிறனால நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தேவ சித்தத்தை மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லுகிறேன். தேவ சித்தம் என்னன்னு தெரியணும் சார் அப்படின்னா, தேவ சித்தம் நீங்க ராஜ்யத்துக்குள்ள வர்றது தான். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க மட்டும் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க சித்தத்தை மட்டும்தான் செய்ய முடியும். அவ்வளவுதான். பல தடவை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். இயேசு சிலுவையில் அறையப்படுவது தேவனுக்கு சித்தமா இல்லையா? சொல்லுங்க, சித்தமா இல்லையா? இந்த சித்தத்தை தெரிஞ்சுதான் இயேசு ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? இயேசு தெரிஞ்சு ஒப்பு கொடுத்தாரு. இப்ப என் கேள்வி, பிலாத்து தெரிஞ்சு ஒப்பு கொடுத்தானா? ஏரோது தெரிஞ்சு ஒப்பு கொடுத்தானா? யூதாஸ் தெரிஞ்சு ஒப்பு கொடுத்தானா? இவங்க எல்லாருமே தெரியாமலே சித்தத்தை செய்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் வந்துட்டீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் எதிர்மறையான காரியத்தை செஞ்சாலும் அவர்களுக்கே தெரியாமல் தேவ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பார்கள். ஆமென், ஆமென். என் வாழ்க்கையில் அவர் அனுமதி இல்லாம ஒரு முட்டி கூட கீழே விழாதியா? பிகாஸ் ஐ அம் அண்டர் த கிங்டம் ஆஃப் காட். உலக ராஜ்யத்தில் நான் இல்லை. இந்த உலகம் நினைப்பது போல் நடப்பதற்கு ஒன்று இன்னைக்கு நடக்கலைன்னா அது காட்ஸ் வில். அது நாளைக்கு நடக்குதுன்னா அதுதான் காட்ஸ் வில். ஆமென், ஆமென். தேவ சித்தத்தை பார்க்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடப்பது வேறு விதமாக இருக்கிறது. உடனடியாக தேவ சித்தத்தை வேதத்திலிருந்து பார்த்து இதை இந்த சூழ்நிலையில் அப்ளை பண்றீங்க. இந்த சூழ்நிலைக்கு நீங்க கட்டளை கொடுத்து இந்த சூழ்நிலையை இந்த வார்த்தை கேட்டார் போல் மாற்றுகிறீர்கள். இப்ப நீங்க தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துகிறீர்கள். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கும்போது என்னெல்லாம் இருக்குது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் தேவனுடைய ராஜ்யத்தின் இன்னொரு ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 16, 17. ரோமர் மன்னிக்கவும், எஸ் 14, 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம், இங்க கை வச்சு சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, சமாதானம். திரும்ப சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல, தேவனின் அப்படின்னா இந்த பூமியில சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, அப்படி அர்த்தம் கிடையாது.
இந்த உலக சம்பந்தமான சமாதானம் வருது பார்த்தீங்களா, அதுதான் தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. இது இருக்கலாம். புசிப்பும் குடிப்புனா சாப்பாடு இல்லை, பணம், ஆசீர்வாதம், உலகம், உலக காரியங்கள், இதுதான் புசிப்பும் குடிப்பும். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் உடுக்கிறது மட்டும் பேசுகிறாரு இல்லை. இது உலக சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள். இது மட்டும், இது தேவனுடைய ராஜ்யம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கிடையவே கிடையாதுன்னு இல்லை, இதுதான் இங்கே மேஜரு இல்லை. தேவனுடைய ராஜ்யம் என்பது எது இருந்தாலும் இல்லாட்டினாலும், ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, இருந்தாலும் இல்லாட்டினாலும் அது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்களா? கண்ணத்தில் கை வச்சிருக்கிறீங்களே, இருக்கிறீர்களா? அதே எசவா இருக்குன்றீங்களா? இருக்கிறீர்களா என்றால் ஃப்ரீயா இருங்க, நான் சொன்னேன்லாம் எடுக்க வேணாம். உங்கள் ஆவி உற்சாகம் வந்தால் போதுமானது. இருக்கிறீர்களா என்கிற கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்னா, டக்குன்னு உங்கள் ஃபேஸ் பிரைட்டு உங்கள் ஃபேஸில் தெரியணும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்றால் முதலாவது அது என்ன? சமாதானம். அடுத்து சந்தோஷம். இது உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குமா? அப்படியே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. come on, சந்தோஷமாய் மாற்றுமையா. இந்த தேவ சமாதானம்ன்றது ரொம்ப சிம்பிள். எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, ரொம்ப ஈஸியானது. இதை டெக்னிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், என்ன ராஜம்மா, டெக்னிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். ஆமாம், எல்லாமே டெக்னிக் தான், ஸ்பிரிச்சுவல் டெக்னிக். அங்கிள் ஞாபகத்தில் வச்சுருக்காரு இல்லையோ, ஆனால் அவர் கொடுத்த செய்தியில் ஒரு வரி இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னென்னா, ஒரு மனிதனை ஒரு தடவை நீங்கள் செய்தியில் எடுத்தீங்க, ஒரு மனிதனை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால், நேசிக்கவே முடியல ஒரு ஆளை, நான் பால் இண்டியாவில் வச்சு கேட்டது, நேசிக்கவே முடியல ஒரு ஆளை, ஆனால் அவரை நீங்கள் நேசிக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அவர் செய்த நன்மையானதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிங்க. அவர் என்னெல்லாம் நமக்கு செஞ்சுருக்கான்னு யோசிங்க. கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்குள்ள அவர் மேலே அன்பு கூடுங்க. இது கேட்டு 20 வருஷம் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் என்னால் யாரெல்லாம் நேசிக்க முடியலோ அவங்களெல்லாம் அவங்களுடைய அதர் சைடு நன்மையானதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். பாருங்கள், என் மைண்ட் அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகுது, டைட்டாக இருக்கிற இருதயம் அப்படியே ஃப்ரீ ஆகுது. இதெல்லாம் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குற டெக்னிக். ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஒரு வாத்தியார் இப்போ உங்களுக்கு கஷ்டமான ஒரு கணக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னாலே அதில் பாதி பேர் என்ன ஆயிடுவாங்க, அதோட ஒரு நல்ல டீச்சர் எல்லாம் ஈஸி அவர் சொல்லி தருவார். ரெண்டாவது ஈஸியாகவே சொல்லி கொடுத்துருவார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன் 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 ஆமேன். தேவ சமாதானம் சொல்லுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு, குடிமக்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா தேவ சமாதானம். கொஞ்ச நேரம் இருக்கிற டெம்பரரி பீஸ் ஆஃப் மைண்டு கிடையாது, பெர்மனண்ட் எவர்லாஸ்டிங் பீஸ் ஆஃப் மைண்ட். சார் பரலோகத்துக்குள்ளே போயிட்டா, எல்லாம் சொல்லுங்கள், பரலோகத்துக்குள்ளே போயிட்டா அப்புறம் கவலையே இருக்காது சார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் பரலோகத்துக்குள்ளே தான் நுழைஞ்சிருக்கிறீங்க. ஆல்ரெடி யூ ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட். யூ கேன் என்ஜாய் வாட் எவர் யூ கேன் என்ஜாய் இன் ஹெவன். யூ கேன் என்ஜாய் ஹியர், என்ஜாய் இட் ஹியர். இங்கே நீங்கள் அதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பரலோக ராஜ்யத்தில் தான் இருக்கிறீங்க சாரே. அதனால் அங்கே கண்ணீர் இல்லை என்றால் இங்கே கண்ணீர் இல்லை. பிகாஸ் யூ ஆர் லிவிங் இன் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன். முந்தினவைகள் ஒளிந்து போனது போன வாரம் பார்த்தோம். முந்தினவைகள் ஒளிந்து போனதா சிலுவையில் தான் சொல்றாரு. முந்தினதெல்லாம் ஒளிஞ்சிச்சு. என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவனில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆகவே முதலாவது பரலோகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு என்ன அப்படியே காத்து வீச சொல்லுங்க. என்ன காத்து? சமாதானம். உள்ள நுழைஞ்ச உடனே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும். நீங்க மட்டும் நல்ல ஆவியானோட சேர்ந்து இந்த செய்தியை கேட்டுட்டீங்கன்னா அடுத்த 50 வருஷத்துக்கு நான் சொல்றேன் 95% மேல உங்க லைஃப்ல நீங்க பீஸ் ஆஃப் மைண்ட்லேயே தான் இருப்பீங்க.
நீ 100 வச்சுக்கலாம். என்னுடைய விசுவாச அளவில் நான் பேசுகிறேன். ஏதோ 2% எங்கள் வீட்டில் திடீர்னு ஒரு நாய் செத்து போச்சு. ஒரு நாள் நான் கஷ்டமாக இருந்தேன். ஒரு நாள் ரைட்டு, அந்த மாதிரி விஷயங்களை அதில் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் அந்த டைமும் பைபிள் சொல்லுது 100%. நான் சும்மா பேசினா 100 சொல்லலாம். நான் விசுவாச ஆழமாக பேசுகிறேன். நீங்கள் மட்டும் தேவனுடைய இந்த ரகசியத்தை புரிந்து ஆவியானோட செய்தியை கேட்டிங்கன்னா, ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். Come on everybody, கொஞ்சம் அசைஞ்சு அசைஞ்சு. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் காதையா என்னை பலவானாய் மாற்றுமையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் உன்னை மறவாதவள். எல்லாரும் பாடுங்களேன். தன் பாலனை ஆமென். மறந்தாலும் பின்னாடி எல்லாம் பாருங்களேன். மறவாதவள். தகப்பனை போ இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தாயானவள் தன் பாடனை மறந்தாலும் என்னை மறவாதவள். பாடுங்க. தாயானவள் ஓஹோ பாலனை ஆஹா மறந்தாலும் என்னை மறவாதவள். தகப்பனை போ இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. பாடுங்களே. உங்க சிந்தனையோடு இணைங்க. பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம். Come on. சாந்தராந்தராந்தா. இனி எந்த கவலையும் உங்களை சமாதானத்தை கெடுக்கவே முடியாது. நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டவர்கள். ஆமென். தைரியமாக சொல்லுங்க. ஆமென். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. சோ முதலாவது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறபடியினால், தேவனுடைய ராஜ்யம் என்றால் நீதி, சமாதானம், சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டபடியினால், தேவனுடைய நீதி உங்களுக்குள் வந்தபடியினால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பூரணராய் இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். இரண்டாவது, அது சமாதானம். சமாதானத்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன? சந்தோஷம். எப்பவுமே சமாதானம் வந்த உடனே, ஆமா, அந்த அந்த பிரசன்ஸ் உள்ள வரும்போது அப்படியே உங்களை நிரப்போம். அப்படியே மெதுவா அப்படி ஒரு சிரிப்பு வரும். இப்ப சமாதானம் உள்ள என்ட்ராச்சுல, அடுத்து சந்தோஷம். இந்த ஸ்பிரிட்ல வந்து டூயல் ஸ்பிரிட் நிறைய இருக்கு. ஞானத்தையும் உணர்வையும். இந்த உணர்வு வந்துச்சுனாலே ஞானம் வந்துடும். சே, இந்த உணர்வு இல்லாத ஆவி. சிலர் பாருங்களேன், உணர்வே இருக்காது. ஆமா, நீ கோவப்பட்டினா கோவப்பட்டீங்க, அமைதியா போனா என்ன குற்ற உணர்வாக்கி நீ அமைதியாக்குறியா? எந்த ரூட்ல வந்தாலும் நெருங்கவே முடியாது. நீ இறங்கி போனீங்கன்னா என்ன குற்ற உணர்ச்சியாக பார்க்குறியான்னு, கோவப்பட்டா கோவப்படுறியா நீ, என்னதான் செய்ய சொல்ற? இது ரெண்டு இந்த உணர்வு வந்துருச்சுன்னா, சே வந்துச்சுன்னா ஞானம் வந்துருமா? ஞானத்துக்கு நீ புக்கே படிக்க வேணாங்க. உணர்வுள்ள ஒரு ஜீவியம் செஞ்சாலே ஞானம் வந்துடும். ஞானத்தையும் உணர்வையும், அந்த மாதிரி சமாதானம், சந்தோஷம். பாருங்க, வைராக்கியம், கலகம், கசப்பு, வைராக்கியம், சாரி கசப்பு வந்தாலே இது ரெண்டு அப்படியே டூயல் ஸ்பிரிட். டூயட் பாடிட்டே தான் வரும். அப்படிதான் இந்த சமாதானம், சந்தோஷம். நீங்க சமாதானத்தை டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க, அடுத்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுவோம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. இன்னையிலேருந்து உங்க எல்லார் மூஞ்ச பார்த்தாலும் எப்படி தான் இருக்கணும்? ஆமா, அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி. ஏன்னா யூ நோ த சீக்ரெட். அது மறந்துடாது. இந்த உலகத்தின் எந்த பிரச்சனையும் உங்களை டேமேஜ் பண்ண முடியாது. இப்போ கீழே கண்ட விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, ஓ இவ்வளவுதானா இந்த உலகம் என்கிற ஒரு இடத்துக்குள்ளே நம்ம கடந்து வருகிறோம். முதலாவது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறபடினால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சமாதானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். 24 மணி நேரம் சமாதானம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து வந்து எருசலேம் நகரத்தின் வீதிகளிலே அந்த நகரத்தை பார்த்து சொல்லும்போது சொன்னார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். சீக்கிரம் வாசிப்போம். 19:42 வாசிப்போம்.
உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். ஆமென். எதை அறியணும்னு நினைச்சாரு சொல்லுங்களேன். அப்ப எருசலேம் நகரத்தில் இருந்த ஜனங்கள் இயேசுவே ரட்சகர் என்பதை அறிந்திருந்தால் சமாதானத்துக்கு ஏற்றதை அறிந்திருந்தாங்கன்னு அர்த்தம். அவன் இயேசுவை ரிஜெக்ட் பண்ணனால சமாதானத்துக்கு ஏற்றதை அறியவில்லை. வார வாரம் நீங்க கேட்கிற செய்தி எதுக்கு தெரியுமா? மேஜரா உங்களை சமாதானப்படுத்தணும். வார வாரம் நான் கேட்கிறேன், திரும்ப திரும்ப மாங்கொட்டைய அப்படி சூப்பிட்டு போட்டுருப்பாங்க பாருங்க. அப்படித்தான் சில எப்பவுமே இருக்கிறான். என்னதான் தெரியல, போன வார பிரச்சனை போயிடுச்சு சார், இப்போ வேற பிரச்சனை சார், இந்த வார பிரச்சனையில் உங்க சமாதானம் இருந்தாலே அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா தேவனோடு உங்கள் சமாதானம் இருந்தால் அது போகவே போகாது. அப்ப தேவ சமாதானம், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், எதைத்தான் நாம் அறிய வேண்டும்? இன்றைக்கு நான் படிக்க போகிற சப்ஜெக்ட் என்ன? சமாதானத்துக்கு ஏற்றவைகளை படிக்க போறோம். அதை படிச்சிட்டீங்கன்னா நீங்க எப்படா ஏசு வருவாரு, நான் பரலோகத்துக்கு வரேன் ஜெபிக்க மாட்டீங்க. ஆமா, ஏன்னா இப்பயே நான் பரலோகத்துல இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை இங்க இருக்கிறது அங்க போறது ஒண்ணுதான் என்கிற அளவிற்கு பவுல் எழுதுறாரு. நான் இங்க இருக்கவா அங்க போவான்னு தெரியல. எப்ப நீங்க அதை யோசிப்பீங்க? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்போது தான் இங்கேயே அங்கேயான்னு யோசிப்போம். 500 ரூபா சம்பளத்துக்கு ஒரு கம்பெனி கூப்பிடுறான், 50,000 ரூபா சம்பளத்துக்கு 5 லட்ச ரூபா ஒரு கம்பெனி கூப்பிடுறான் 5 லட்ச ரூபா சம்பளத்துக்கு. நீங்க யோசிப்பீங்களா? ஐயா கூப்பிடுங்க வந்துடுறேன் ஓடிடுவீங்க. ஆனா இங்கேயா அங்கேயான்னு யோசிக்கிறீங்கன்னா ரெண்டு ஈக்குவலா இருக்கு. பவுல் சொல்றாரு, நான் சரீரத்தில் இங்கிருந்து பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, ஆனால் இங்கே இருப்பது உங்களுக்கு அவசியமா இருக்கிறது. இங்க இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அதனால இங்க இருக்கவா அங்க போகவான்னு குழப்பமா இருக்கு. சரி, ஃபைனலா ஒரு முடிவு எடுக்கிறேன், உங்க கூட இருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும். வரும்போது நீங்க இந்த காலாகாலம் நம்ம சொல்லி கொடுத்தது என்ன? எப்போ வருவீர் என் இயேசுவே. என்னன்னா இங்க ஃபுல்லா டார்ச்சர். எப்படா எஸ்கேப் ஆகும்? அந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை அப்படியே அப்பா எப்போ வருவாரு, இந்த 3 மணி ஆனால் சில பிள்ளை இப்படியே வாசலே பார்த்துக்கிட்டு இருக்கு. சில பிள்ளைகள் ரொம்ப அம்மா மேல இருக்க பாசத்துல 1:30 மணிக்கே சோறு வச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா நான் உங்க மேல இருக்க பாசத்துல. உடனே அப்பா அள்ளி அணைச்சு, வாங்க மகனே என் பாசத்தில் வந்துட்டு டெய்லி வந்துடணும்டா அப்படியா சொல்லுவார். சப்புன்னு நிறைய போட்டு 4:30 மணி வரைக்கும் நீ உலகத்தில் நீ இருந்து முடிக்க வேண்டிய காரியங்கள். பரலோகம் போகிறேன்னு பேசாதீங்க. இதனால தாங்க இங்கே ஆரோக்கியமாக வாழ்ற விரும்புறதில்ல. ஒரு வீடை காலி பண்ணணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா வெளியே எடுப்பீங்களா? ஏன் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபை வறுமை தரித்திரம் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி மடியில் வைக்க தெரியுமா? காலி பண்ண போகிறோம். காலி பண்ணுற வீட்டுக்கு எதுக்குடா வெளியே அடிக்கணும்? தண்ணி வரல, ஆமா உலகம் அழிய போதுல. தண்ணி ரொம்ப வந்துருச்சு, ஆமா சும்மாவா பேசுறாங்க? காட்ஸ் ஓன் கண்ட்ரியா, ஏண்டா நாங்களாம் அப்புறம் என்னடா அப்படின்னு பேசுறாங்க. நான் அப்படி பேசக்கூடாது. ஸோ இந்த உலகம் நல்லா மாறணும், அப்படித்தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா இங்க தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இயேசு பூமிக்கு வந்தது எதுக்காக? இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு தானே வந்தாரு. அப்போ உலகத்தை ஜெயிச்சுட்டு அது குப்பையில போட்டு போறதுக்கா? இந்த பூமி எதற்காக படைத்தார்? மனுபுத்திரனுக்கு படைத்தார். அப்ப நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பூமியை விட்டு போயிடுவேன், இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்துருவோம். நாங்கள் பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது அவர் தீமோத்தி ஐயாவா, அவர் வயசானவர் நம்மளுக்கு ஒரு செஷன் எடுப்பார். அப்போ சொல்லுவார், நான் 8 வயசில் இந்த பாட்டு பாடினேன், இப்போ எனக்கு வயசு 89. அந்த ஆள் வரவே மாட்டார். இப்படி தான் சொல்லுவார், அந்த ஆள் தான் சொல்லுவார், அவர் வரமாட்டார். நானும் சின்ன வயசில் இந்த பாட்டை கேட்டுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது இந்த புக்கெல்லாம் தூக்கி சாக்கடையில் எரிஞ்சிட்டாராம். ஏசுனார் வந்துடுவாரா, நமக்கு மிட்டம் டெஸ்ட்டு நடக்காது. நானும் கேட்டிருக்கேன், பெந்தேகோஸ்தே செய்தியை கேட்டு, ஆஹா வயசுனா வந்துடுவானா, இந்த முழு பரீட்சைக்கு முன்னாடி வந்தா நல்லா இருக்குமாடா. அவர் வரமாட்டார். அவர் வந்தார்னா ஒரே ஒரு காரணம் தான், இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தான். ஆமா, இந்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்துட்டாரு, அலங்கரிக்கப்பட்ட அவர் இதோ மனுஷன் மத்தியில் தேவன் வாசம் செய்து நமக்குள்ள இந்த பூமியை தன் ராஜ்யமாய் மாற்றுகிறார்.
என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே தேவ சமாதானத்தோடு நீங்கள் வாழ ஆரம்பித்தால் பரலோகம் பரலோகம் அதிகமாக பேச மாட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் செய்தி என்னன்னா, மனம் திரும்புங்கள், நரகம் சமீபமாக இருக்கிறது என்பது அல்ல. நீங்க நிறைய பேர் சுவிசேஷத்தை எப்படி சொல்றாங்க? நரகம் நரகம் வந்துருச்சு திருந்திரு, நரகம் வந்துருச்சு திருந்திரு. ஆனா இயேசு அப்படி பிரசங்கம் பண்ணலையே. இயேசு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படிதானே சொன்னாரு. சார், பரலோகம் சமீபம்னு அவர் பிரசங்கம் பண்ணல. பைபிள்ல பரலோகம் என்று சொல்லப்படுகிற பதங்கள் வேறு, பரலோக ராஜ்யம் பதங்கள் வேறு. இயேசு சொன்னது பரலோகம் வரப்போறான்னு சொல்லல, நரகம் வரப்போறா சொல்ல, பரலோக ராஜ்யம். நீ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தின் ராஜ்யம் உங்களுக்குள் கடந்து வருகிறது. அதிலே ஒன்றுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், பீஸ் ஆஃப் மைண்ட், காட் கிவன் பீஸ், தேவன் கொடுக்கிற சமாதானம். என் அருமையான தேவ பிள்ளையை, நீ கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். ஆளுகைனா தெரியுமா உங்களுக்கு? ஆளுகைனா யாரு சொன்னா இருக்கணும்? வாப்பா, சீக்கிரம் வா. ஆளுகைனா எப்படி சமாதானம் உங்களை ஆளுகை செய்து நான் சொல்ல வரேன். இப்ப தம்பி வந்து அந்த வாட்டர் பேக் நீ எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்ட. என்னப்பா? இல்லை இப்போதைக்கிடா வீட்டுக்கு கொண்டு போய். இப்போ இவன் எடுக்கிறதுக்கு இவன் வந்து இப்போ வாட்டர் பேக் எடுக்க போகிறான். போப்பா. போகும்போது நான் தான் இவனை ஆளுகை செய்கிறேன். போகணுன்னு போகிறவனை பிடிச்சி ஒடிஞ்சிடுவான் போல. இவனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான்? இவன் அங்கே போகிறான். ஐயோ வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு போகும்போது இந்த சமாதானம் என்ன செய்யுது? ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ வாழ்க்கை எப்படி போச்சு, ஓ தேவ பிரசன்னம். நான் எப்படி இவனை ஆளுகை செய்யணும் அப்படி இந்த சமாதானம் பாருங்க. நம்ம அழணும்னு நினைச்சாலும் ஆகாயம் கொண்டு செல்லுதே. Come on. உம்மோடு செலவிடும். ஆமென். பாடுங்க பாடுங்க. என்னை பலவானாய் மாற்றுதையா. பலவானாய். ஆமென் ஆமென் ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் பாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓகே. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்கள் அறிவீர்கள் என்றால் எல்லா நேரமும் நீங்க சமாதானமா இருக்க முடியும். முதலாவது ரகசியம் என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். நேற்று நான் சும்மா அப்படி உட்காந்து அப்படியே பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது சர்ச்சில் ஒரு வார்த்தை சொன்னார் கர்த்தர். சிலுவை மரணத்தினால், சிலுவை கரையத்தினால் சரி செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சிலுவை மரணத்தினால் மாற்றப்பட முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆமென். when you know the power of crucifixion, அந்த மரணம், அந்த கிரயம், நீ என்ன பிரச்சனை வேணாலும் மனசுல வச்சுக்காங்க. வியாதியா மனசுல வச்சுக்காங்க, வியாதின்னு. பண பிரச்சனையா வச்சுக்காங்க, அல்லது வந்து பிள்ளைகள் அடங்கலையா மனசுல வச்சுக்காங்க, மனசுல வச்சுக்காங்க. பொருளாதார பற்றாக்குறையா மனசுல வச்சுக்காங்க, செட்டில் பண்ண வேண்டிய ரூபா மனசுல வச்சுக்காங்க. அடுத்து வேற என்ன சொல்லுங்களேன் பிரச்சனை? வண்டி வாங்கணுமா, அது ஒரு பிரச்சனையா? இயேசு நாமத்தில் வண்டி வாங்குறீங்க, நான் ரிலீஸ் பண்ணேன். ஆமென். இப்படி பல பிரச்சனை இருக்குல்ல, மைண்ட்ல வச்சுக்காங்க. இப்போ நான் சொல்றேன் ஒரு வரி, ஆவியானவர் சொன்னது, சிலுவை மரணத்தினால் மாற்றப்பட முடியாத பிரச்சனை, தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். என் அன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிவது என்பது இதுதான். அவருடைய மரணம் என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தால் மாத்துமியா, எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தூக்குமியா. நீங்க சித்தத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மரணம் உங்களை சித்தத்தில் நடத்தும். சித்தத்தை மீறிட்டோம் நினைக்கிறீங்களா, அங்கேயும் தேவன் தம்முடைய வேலையை செய்வார். ஆமென். சித்தம் தெரியலன்னு நினைக்கிறீங்களா, அங்கேயும் தேவன் வேலையை செய்வார். திருமணம் ஆகலையா, அங்க தேவன் உங்களை நடத்துவார். திருமணம் ஆயிடுச்சா, அங்க தேவன் உங்களை நடத்துவார். எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ அங்கே தேவன் உங்களை நடத்துவார். ஏனென்றால் சிலுவை மரணத்தால், அப்பா இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ் படத்தில் டாக்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, சாரி
கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க. இல்லாட்டி இப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா, இன்னும் 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா, எல்லா படத்துலையும் சொல்கிறது 10 நிமிஷம் லேட்டாக வந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? கிளினிக் அடைச்சி வீட்டுக்கு போயிருப்பேன். தேவனுக்கு அதுவே கிடையாது. நல்ல வேலை 10 நிமிஷம் லேட்டாக வந்தீங்கன்னா, அப்படி கிடையவே கிடையாது. 4000 வருஷம் கழிச்சு வந்தாரு. 4000 வருஷமா பாதாளத்தில் இருந்தவனை எல்லாம் அள்ளிட்டு தேவன் போனார். அவருக்கு லேட்டுன்னு எதுவுமே கிடையாது. அவர் மரணத்தினால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. உலர்ந்த எலும்புகள் மரித்து போய், சதை அழுகி போய், எலும்பும் ஈரமா இருக்கும் பாருங்க, எலும்பும் உலர்ந்து கிடக்குது. அவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமான்றாரு. இதான் அறிவினா, அறியாவினா, ஐயவினா, அதெல்லாம் வேற. அறிவினா தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது. இவர்கள் சாப்பிடத்த கப்பத்தை எங்கே வாங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது. இது எலும்புமா? அவன் சொல்றான், தேவரீர் அதை அறிவீர், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். தேவனால் மாற்றப்பட முடியாத காரியங்கள் என்று எதுவுமே கிடையாது. ஆமே 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 ஆமே. என் அன்புக்குரியவர்களே, இதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் தேவ சமாதானம் நிரப்பும். சமாதானம் என்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற சமாதானம். சிலுவையில் எதை தேவன் முடிச்சார் நான் சொல்றேன். இதைத்தான் சிலுவையில் தேவன் முடிச்சார். உங்களுக்கும் தேவனுக்கும் இடைக்கிற சமாதானம். ரெண்டாவது, உங்களுக்குமே இருக்கிற சமாதானம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவ சமாதானம். மூணாவது, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற தேவ சமாதானம். இந்த 3 விஷயம் இருக்கு பாருங்க. எத்தனை சமாதானம் சொல்லுங்க? 1 உங்களுக்கும், 2 உங்க இருதயத்தில் இருக்கிற தேவ சமாதானம், 3 உங்களுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற தேவ சமாதானம். ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, ஸோ முதல் வசனத்தை ஒரு வசனத்தை வாசிப்போம். நான் எல்லாவற்றையும் இன்னைக்கு பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. பாருங்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. இந்த சமாதானம் என்ன சமாதானம் சொல்லுங்க? தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற சமாதானம். மனதிலே நாம் சத்ருவாய் இருந்தோம், தேவன் நமக்கு சத்ருவாய் இல்லை. பாவம் என்னை அவருக்கு சத்ருவாக்கியது. புரியுதா? நீங்க பாவம் செஞ்ச பிறகும் தேவன் அப்படியே தான் இருந்தார். அதான் மாறுமோ பாவம் வந்த போதிலே. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? பேசும் வார்த்தை உண்மைதானா? பேதையை ஏய்க்க நீங்கள். அவர் சொல்றாரு, மகனே மாசில்லா உண்மை நேசம், மாறுமோ பாவம் செஞ்ச போதிலேன்னு திரும்ப தான் வராரு. ஆனா பாவம் யார்கிட்ட இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அன்பா நெருங்கினாலும் அப்படின்னா ஏன்னா அவங்ககிட்ட வந்து பாவம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப தேவன்கிட்ட கோபம் இல்லை. அப்ப பாவம் இவனுக்கு வந்தனால இவன் தான் மனதில் சத்ருவாகிறான். ஒரு அதிர்ச்சி அல்லது பழைய உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இல்ல சார், பாவம் தான் தேவனுடைய முகத்தை எனக்கு மறைக்குது. ஆமா, பாவங்கள் தான் தேவனுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்குது, உங்களுடைய முகத்தை அவருக்கு மறைக்கவில்லை. நீங்கள் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் உங்களை நேசிக்கிறாரு. அப்புறம் ஏன் சிலுவைக்கு வந்தாரு? சிலுவைக்கு வந்தது அவருக்கு உங்க மேல பாசம் வர்றதுக்கு இல்ல, உங்களுக்கு அவர் மேல பாசம் வர்றதுக்கு. நான் ஒரு நீதிமான் என்கிற உணர்வு வந்தாதான் நான் அவர்கிட்ட பேச முடியும்னு அவர் நினைக்கிறாரு. ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், ஏன் நீங்க ஒருத்தனே வரீங்க, நான் பார்க்காம போறீங்க? அதுக்கு அவர் சொன்னார், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணதான் நான் ஃபீல் பண்ணல, அதனால உங்களை நான் பார்க்காமலே போயிடுறேன். நான் சொன்னேன், நான் அதை யோசிக்கிறதே இல்லையே, நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். அவர் சொன்னார், அதனால நான் உங்களை பார்க்காமலே போயிடுவேன். சரி, இன்னைக்கு ஏன் பார்க்க வந்தீங்க? இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது முந்தா நேற்று கர்த்தர் எனக்கு ஒரு புது பேண்ட் ஷர்ட்டை கொடுத்தாரு. சொல்லிட்டு கொடுத்தாரு, உனக்கு புது பேண்ட் ஷர்ட் கொடுத்தா இப்போ போய் அவர் பாரு. இப்போ நான் தைரியமாக பார்க்குறேன். இந்த புது பேண்ட் ஷர்ட்டு எனக்கு அவர் மேலே அந்த பாசத்தை கூட்டுச்சா? இல்லை, அவருக்கு தைரியத்தை கூட்டுச்சு. இயேசுவின் ரத்தம் பிதாவுக்கு உங்க மேல இருக்க பாசத்தை கூட்டல. ஏன்னா பாசம் இருந்தனால தான் அவரே அனுப்புனாரு. ஆனா இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு தைரியத்தை கூட்டி பிதாவிடத்தில் தைரியமாய் கிட்டி சேர்வதற்கு உங்களுக்கு உதவி செய்தது. அப்ப நல்லா கவனிங்க,
இந்த இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கும் பிதாவுக்கும் சமாதானத்தை. நீங்க அழுக்கு சட்டை போட்டிருக்கீங்க, சரியா? ஆனாலும் உங்களை ஒருத்தர் அரவணைக்கிறாரு. நீங்க எப்படி தான் நிற்பீங்க? அப்படிதான் நிற்பீங்க. என்ன பாலு, இப்படிதான். இப்ப நின்னாலே அது போட்டு தாக்க போறேன்டான்னு அர்த்தம். நீங்க கோட் ஷூட் போட்டு கும்முன்னு நிக்கிறீங்க, இப்ப தோல்ல கைப்பட்ட எப்படி நிற்பீங்க? உங்களை இப்படி நிப்பாட்டணும்னு அவர் விரும்பினார். அதனால தான் உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவலை கூட்டணுன்றதுக்காக அவர் சிலுவையிலே மரணத்தை கொடுத்து, அவருக்கு தேவையே இல்லாத ஒன்றை உங்களுக்கு தேவை என்பதற்காக அவர் சிலுவையிலே செய்து முடித்தார் என்றால் எவ்வளவு பெரிய தேவன்! அப்ப அந்த சமாதானம், இதுதான் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற சமாதானம். இந்த ரத்தம் சிந்தப்பட்டுச்சுல, இனி எந்த விதத்திலும் உங்க மேல தேவன் கோபப்பட முடியாது. இனிமேல் அவர்கள் மீது நான் கோபம் கொள்ளுவதில்லை என்று என் பரிசுத்த பெயரிலே நான் என்ன செய்தேன்? ஆணையிட்டேன். இது நோவா காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். அந்த நாட்கள் நான் மாட்டேன் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைவேற்றேன். அதே மாதிரி உன் மேல கோபப்பட மாட்டேன். அப்ப எனக்கும் தேவனுக்கும் நிரந்தரமா சமாதானம் உண்டாயிருச்சு. ஏனென்றால் என்னுடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால தவறுகளுக்கான கிரயத்தை இயேசு சிலுவையிலே கொடுத்து முடித்தபடியினால், மறுபடி சொல்லுகிறேன், இனி எந்த ஒரு தவறும் என்னையும் தேவனையும் பிரிக்க முடியாது. இந்த தவறை வேணாலும் பிரிக்கலாம், தேவனை பிரிக்க முடியாது. நான் தவறு செய்து விட்டாலும் ஒரு நல்ல தகப்பன் துரத்தி விட மாட்டான். துரத்தி விட்டா பிள்ளை என்ன செய்ய போகுதுன்னு அர்த்தம்? இன்னும் நிறைய தப்பு பண்ண போகுதுன்னு அர்த்தம். புத்திசாலி தகப்பன் பிள்ளையை துரத்தி விட மாட்டான், வீட்டிலே வச்சு கரெக்ட் பண்ண பார்ப்பான். அப்படித்தான் தேவன் தன் பிள்ளைகள் தவறு செய்யும்போது துரத்தி விடுகிற தேவன் அல்ல. அவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே அது என்றென்றைக்கும் கூட தான் இருக்கிறார். ஓ தேவ பிரசன்னம்! நீங்கள் தவறும் போது கூட அது எப்படி சார், என்னால் ஏத்துக்கவே முடியாது. அப்பப்போ அவர் இருந்தாலே நீ நிறுத்த மாட்டீனா, இல்லாதப்ப நீ நிறுத்தவா போற? அப்ப இல்லாம போனா நீ நிறுத்த மாட்டேன்றதுக்கு தான் அவர் கூடவே இருந்து உன் வாழ்க்கை அப்படியே மாத்துறாரு. ஆகாயம் கொண்டு செல்லுரே, ஆகாயம் கொண்டு செல்லுரே. அப்ப இந்த சிலுவையில கொடுத்த ரத்தம் உங்களுக்கும் பிதாவுக்கும் நிரந்தரமான தொடர்பு கொடுத்துருச்சு. நீங்க தூங்கினாலும், நீங்க எந்திரிச்சாலும், நீங்க படுத்தாலும், நீங்க சாப்பிட்டாலும், சில நேரம் சண்டையே போட்டாலும், அப்போ உங்க கூட உம்மோடு செலவிடும். விடுப்பா விடுப்பா விடுப்பா. அவர் இருந்தனால தான் நீங்க அந்த லெவல்ல நிப்பாட்டுறீங்க. இல்லைன்னா நீ வேற எங்கேயோ போயிருப்பீங்க. அந்த சமாதானம் உங்களை ஆளுகை செய்து, வாடா 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 ராஜா, விடுறா 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 விடுறா, நீ யாருடா அப்படி பேசுவார். உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடா, நீ போய் இறங்கி பண்ணலாமா? அதான் பண்ணக்கூடாது, அடுத்த தடவை இன்னும் பெட்டராக வேண்டிய நீ. இப்படியே பேசி 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 நம்ம அப்படியே தேவன் என்ன செய்றாரு? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற சமாதானம் இனி ஒரு நாளும் கெட்டு போகவே போகாது. உலகத்தில் 1000 பேர் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்கள பற்றி கவலைப்படாங்க. வசனமே தெரியாத ஆட்கள், உங்களுக்கு வசனம் தெரியும். சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். இந்த சமாதானம் உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற சமாதானம். இதுக்கு இனிமே எந்த கரையும் கொடுக்க வேண்டியதில்லை. இட் இஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். இப்ப அடுத்து பார்க்க போற 2 சமாதானம் என்னன்னா, எனக்குள்ளே தேவ சமாதானம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. என்ன சார் பாட்டா பாடிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, சமாதானம் அப்படியே பெருகுது. அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஒரு நாளும். ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். Come on. எனக்குள்ளே கையை தட்டி நல்லா தட்டணும். வற்றாது ஒரு நாள். 1 2 3 4. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும்.
இந்த ரெண்டாவது சமாதானம் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்க சமாதானம். இயேசு பிறந்த உடனே ஒரு வார்த்தை வந்துச்சு, இதோ. இல்ல ஃபுல்லா சொல்லுங்க வசனத்தை. இல்ல 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 இந்த வசனம், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அப்ப இயேசு பிறந்தப்ப பூமியில சமாதானம் உண்டாச்சுன்னா இன்னைக்கு ஏன் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பிரச்சனை? இன்னைக்கு ஏன் வந்து ஈரான் ஈராக்குக்கு அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை இந்த பிரச்சனைகள்? இதே உலகத்தில் சமாதானம் வந்திருக்கணுமே. பூமியிலே சமாதானம் என்று சொன்னது பூமியில் இருக்கிற மனுஷனுக்கும் மனுஷனுக்கு இடையில சமாதானத்தை அவர் பேசல. பூமியில இருக்கிற மனுஷனுக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் இடையே சமாதானம். கிரேக்க மொழிபெயர்ப்பு தெளிவாய் சொல்கிறது, இயேசு பிறந்தபடினாலே உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே அவருக்கும் உனக்கும் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம்னா யாருக்கு? அப்ப தேவன்றடம் அங்க வந்து மறைபொருளாய் வருகிறது. தேவனுக்கு மனுஷர் மேல் பிரியமும் பூமியிலே சமாதானமும் பிறந்தப்போ உண்டாயிருச்சு. இந்த சமாதானம் எனக்கும் தேவனுக்கு இடையில இருக்கிற இந்த சமாதானம் வந்துருச்சுனாலே இன்னொரு சமாதானம் வந்துரும் பாருங்க. என்ன சமாதானம்? இருதயத்தில் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள். இதான் தேவ சமாதானம். எதை ஆள செய்யணுமா? உங்கள் இருதயங்களை. கொலோசையர் 3:15 வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. பாத்தீங்களா? உங்கள் இருதயத்தை. இப்ப இந்த சமாதானம் எங்க இருக்க? சமாதானம் மனசுல இருக்கிறது. முதலாவது இதற்கு நீங்க உங்களை என்ன பிரச்சனைனாலும் வாழ்க்கையில ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அப்ப கூட இந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதை அப்படியே வெளியே கொண்டு வரணும்னா முதலாவது உங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிங்க. யாரை மன்னிக்கணும்? நீங்க உங்களை மன்னிங்க. ஆமென். இந்த உலகத்திலே பெர்ஃபெக்டான ஆள்னு எவனுமே கிடையாது. அதனால உங்களை கை நீட்டுறதுக்கு எவனுக்கும் அருகதையும் கிடையாது. என்கிட்ட வந்து சிலர் சொல்லுவாங்க, வந்து உங்கள் ஃப்ரெண்டு கழுத்தில் காதில் ஒரு சின்ன இதை போட்டிருக்காரு, அவர் நீங்கள் ஸ்டேஜில் ஏற்றுறீங்க. நான் சொல்லுவேன், எனக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடிக்கல தான், ஆனாலும் சொல்கிறேன், நீ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அதை விட இது ஒன்றும் பெருசு இல்லைப்பா, நீ கழட்ட வேண்டிய பெரிய பெரிய மேட்டர்லாம் இருக்கப்பா. அதனால் இவனை நான் கழட்ட சொல்கிறேன், அது வேற விஷயம். ஆனால் அதை நீ அப்படி சொல்கிறேன், நான் சொல்கிறேன். அப்போ அவர் அப்படி தான் சொல்கிறாரு, இந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், நீ கல் எடுக்காத, ஏன்னா நீ யாருன்னு தெரியும், ஏன்னா உன் என்ட்ரி அட்டண்டன்ஸில் வருது. ஆமாம், 2 வாரத்துக்கு முன்னாடி நீ வேற என்ட்ரி ஆயிருக்க. அதனால இந்த உலகத்துக்கு ஐயோ உங்களை பயங்கரமாக தூக்கினாலும் பயப்படக்கூடாது, உங்களை தரையில் போட்டு தள்ளணும், உங்களை நீங்கள் மன்னிக்க தெரியும். நீங்கள் யார் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? எனக்குள்ளே இப்போ சமாதானம் வந்துருச்சா, அடுத்து என்ன வரும்? சந்தோஷம் வந்த உடனே இந்த சமாதானம் என்ன செய்யும் தெரியுமா? நான் தான் சொல்லுவேன், இப்போ 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா 2 பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசாமல் இருந்துக்க, ஆனால் நீ சமாதானமாக இரு, கர்த்தரோட நீ சமாதானமாக இரு. 2 பேரும் பாட்டு இரு, கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஆமாம், 2 பேருக்குள்ள சமாதானம் பெருகிடுச்சுன்னா 2 பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கசப்பு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வந்து சால்வ் ஆகாது. நான் தான் சொல்லேன், நேரம் சொல்லேன், வந்து இது தப்பான கைடன்ஸில் இல்லை, தப்பான கைடன்ஸே இல்லை. நான் மன்னிக்கப்பட்டவன் என்று உணர்கிற ஒவ்வொருவனும் மற்றவனோட சமாதானமாக தான் இருப்பான். வர்ற வழியில் வந்து தம்பி இருக்காப்புல 10 கோடி ரூபா விழுந்துருச்சு அப்படின்ட்டாங்க, பேங்க்கில் போட்டாச்சு, அப்படியே சந்தோஷம் உள்ள என்ட்ரு ஆகிறான் ஆஃபீஸ்க்கு. வந்தவொடனே சொல்லேன், டக்குன்னு உனக்கு கூப்பிட்டேன்டா, நீல மனுஷனா, நேற்று வந்து இந்த மைக்கை வந்து ஏன்டா உடச்சி விட்டு போனேன் அப்படின்னு. அவன் ஐயோ அண்ணன் திட்டாரு அப்படின்னு நினைப்பான். அவன் என்ன வேணாலும் திட்டு, நான் இப்போ 10 கோடிக்கு அதிபதி. அறிவு இருக்கா? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க சின்ன பையலு, நீ எப்படி இந்த மைக் உடைக்க போச்சு? உனக்கு மைக் கம்பெனியே வச்சு தரேன்டா. ஏன்? எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே அது வத்தாது.
இது இருக்கா உங்கள்கிட்ட? இந்த ஆசீர்வாதம், தேவன் என்ன மன்னிச்சிருக்கிறாரு, நான் என்ன மன்னிச்சிருக்கிறேன், எனக்குள்ள சமாதானம். இதுதான் இன்னைக்கு நான் பேச போறது. உங்களுக்குள் இருக்கிற சமாதானம். இப்பதான் பேசவே போறீங்களே அப்படின்ட்டீங்களா? பாப்போம், பாதியில கூட முடிச்சிருவோம், மீதி அடுத்த தொடங்குவோம். என்னெல்லாம் பேச விரும்புகிறேன், உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும்போது இந்த சமாதானம் எப்படி பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு போகுது பேச போறேன். சமாதானத்துக்கும் பரிசுத்தத்துக்கு இருக்கிற தொடர்பு, சமாதானத்திற்கும் விசுவாசத்துக்கும் இருக்கிற தொடர்பு, சமாதானத்துக்கும் ஞானத்திற்கும் இருக்கிற தொடர்பு, சமாதானத்துக்கும் தேவ நீதிக்கும் இருக்கிற தொடர்பு. இந்த ஒன்று மட்டும் உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், எல்லாமே சக்கா 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 சக்கான்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஆல் குட் ஒர்க்ஸ். கர்த்தர் சொன்னார், சமாதானம் தான் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று. புரியுதா? நீங்க சமாதானமா இருந்தீங்கன்னா பொறாமப்படுவீங்களா? பட மாட்டீங்க. ஏன்னா நீங்க சமாதானமா இருக்கிறீங்க. நீங்க சந்தோஷமா சமாதானமா இருந்தா நீங்க நான் சொல்றேன் பணம் இல்லைன்னு வருத்தப்படுவீங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு ஏழை பொண்ணு. இப்ப என்ன செய்யறான்? அந்த பொண்ணை என்ன செய்யறான்? மணந்தால் மகாதேவி இல்லையே மரணதேவின்னு முடிச்சிட்டான். முடிச்ச உடனே நேராக குடிசை வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் உட்கார வச்ச உடனே அவனுக்கு அந்த வீடு என்னடா இப்படி இருக்கு அப்படி தோணுமா? ஏன்? மனதில் உள்ள காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கையின் மனமாகும் என்று உங்கள் புலவர்கள் சிலர் சொல்லி இருக்கிறார்களே. அப்படியா? உங்களுக்குள்ள வந்துச்சா? இப்படி சீசர்கள், பரமாத்ம குருவும் சீசர்கள் நம்ம ஆட்களா? அப்படி நல்லா கவனிங்க. உங்க லைஃப் அப்படித்தானா? அதை சொல்லுங்க. நீ இயேசு நாமத்தில் மனதில் உள்ள காதல் என்றார். மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கையின் பவனமாகும். அப்ப என்னன்னா, உங்க மனசுக்கு அந்த தேவ சமாதானம் நிரம்பிருச்சுன்னா இந்த உலகத்தின் எந்த பாதிப்பும் உங்களை தாக்காது. அதுதான் இட் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் ஆல் குட் ஒர்க்ஸ். எல்லா நன்மையான காரியங்களும் உங்க சமாதானம் இருந்தா வந்துகிட்டே இருக்கும். எவன்கிட்ட சமாதானம் இல்லையோ அவன் டேஞ்சரஸ் ஃபெலோ. அவன் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். பொய் பேசுவார்கள் சமாதானம் இல்லாதவர்கள். ஏன்னா பொய் சொன்னாதானே காரியம் நடக்கும். நான் சில நேரம் பொய் சொல்ல போகும்போது கர்த்தர் சொல்லுவார், டே நான் இருக்கேன்லடா, நீ உண்மையை சொல்லு, நான் எப்படி மாத்திரேன் பாரு. நீ எதுக்கு நீ வேற மாதிரி பேசி, நான் இல்லைன்னா நீ பேசலாம், நான் இருக்கிறேன்ல, நான் ஃபேவர் ஆக்குறேன். ஆமா, அந்த தைரியம் உங்களுக்கு வந்துடும் பாருங்க. ஃபெய்த் இருக்கும்போது பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும். இப்போ மனிதன் இந்த சமாதானம் வந்துருச்சுன்னா எல்லா நல்ல காரியமும் அவனுக்குள்ள வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அதே மாதிரி எல்லா கெட்ட காரியம் எங்க தெரியுமா வரும்? வாசிப்போம், யாக்கோபு 3:16. இந்த சமாதானத்தை நீங்க சாதாரணமாக நினைக்க கூடாது. அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே மிஸ் ஆயிரும் சார். ஆனா அதை நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஃபாலோ பண்ணிடும். இங்க பாருங்களேன், இந்த தேன் கூடு பார்த்துருக்கீங்களா? சிலர் பாருங்க இப்படி கையை வச்சிருப்பாங்க, அவன் கையை சுற்றி அப்படியே தேன் கூடே இருக்குன்னு தெரியுமா? எப்படிங்க? பக்கத்தில் நீங்கள் கையை வைங்க, உங்கள் கையில் ஒட்டாது, கொட்டிட்டு வேணாலும் போகும், ஒட்டாது. ஆனால் அவன் கையில் ஒட்டிக்கணும் எல்லாமே. அவன் எங்கே போனாலும் வரும். ஏன்னு சொல்லுங்க? அவன் கைக்குள்ள ஒரு ராணி தேனியை பிடிச்சி வச்சிருப்பான். இந்த ராணி தேனியை பிடிச்ச உடனே எல்லா தேனியும் ராணியை சுற்றி உட்கார்ற மாதிரி ஜல்லுன்னு உட்காந்துக்கிறோம். அவன் கிளீனா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது. அவன் எங்க போனாலும் எல்லா தேனியும் வரும். அப்படிதான் சமாதானம் என்கிற ராணி தேனியை நீங்க பிடிச்சு வச்சிட்டீங்கன்னா சந்தோஷம், ஞானம், அறிவு, கிருபை, சமாதானம் எல்லாம் இந்த சமாதானத்துக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி